Good morning, students. This week we are going to see the new chapter, Real Numbers. Before going to this chapter, we will recall types of numbers: natural numbers, whole numbers, integers, and rational numbers. In this chapter, we will learning about rational numbers. Definition of rational numbers. Rational number is a fraction indicating the quotient of two integers excluding division by 0. For example, 1 by 3, 2 by 6, 8 by 24, or all these denote the rational numbers. This is P by Q form. P is the numerator and Q is the denominator. Then Q is not equal to 0. ரேஷனல் நம்பர்ன்றது என்னென்னா ஃப்ராக்ஷன் நம்பரில் இருக்கும், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும். தட் இஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் மீன்ஸ் நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். இந்த டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இதுதான் வந்து என்னது ரேஷனல் நம்பர்ஸ். லெட் அஸ் மூவ் ஆன் டு சம்ஸ். Find any two rational numbers between 1 by 2 and 2 by 3. So 1 by 2 and 2 by 3 நடுவில் இருக்க எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ், மெனி நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் 8th standard the same formula and same type of sums we are going to see. Formula to find the any two rational numbers between a and b is equal to a plus b divided by 2. ஓகே, we already seen in 8th standard. ஏன்றது வந்து இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், பின்றது வந்து 2 by 3 எடுத்துருக்கு. இது நம்ம ரெண்டு டூ ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறனால q1 q2ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் q1 எடுத்து a plus b divided by 2. அப்போ இது this is a plus b divided by 2. அப்போ a plus b take LCM is 6. cross multiplication பண்ணும்போது 3 plus 4 that is 7 by 6. இந்த 2 என்ன பண்ணோம், 6 கீழே இருக்க டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 7 by 6 into 2 is equal to q1 ஓட வேல்யூ is equal to 7 by 12 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் q2 வேல்யூட ஃபார்ம்ல வந்து a plus q1 divided by 2. அப்போ q2 is equal to 1 by 2. a ஓட வேல்யூ is equal to 1 by 2. இங்கே எழுதிக்கலாம் வேணா, a is equal to 1 by 2 and q1 is equal to 7 by 12 அப்படி சொல்லி எழுதிட்டோம்னா, அப்போ divided by whole divided by 2 take LCM. 2 into 12 is equal to 24. cross multiplication 12 plus 14. அப்போ 26 divided by 2. இது simplify பண்ணும்போது 13 by 12 divided by 2. இந்த 2 வந்து 12 multiply பண்ணோம்னா 13 by 24. therefore the numbers are q. இது வந்து this is a number, this is q1 number, this is q2 number, this is b. 2.1 which arrow best shows the position of 11 by 3 on the number line. ஸோ 3 இப்போ வந்து 11 by 3ன்றதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நம்பர் லைனை குறிக்க போகிறோம். இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. என்ன ஏரோ மார்க்னால் வந்து இந்த 4க்கும் this is 4ன்னு வச்சுக்கோங்க, -4க்கும் 3க்கும் நடுவில் ஒரு ஏரோ, this is a arrow, and then 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு ஏரோ இருக்குது, this is b arrow. this is b arrow. and then c 3க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ இருக்கும், this is c, சாரி இங்கே this is c. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து d. ஸோ என்ன சம்னா இந்த ஏரோ மார்க் இங்கே ஏபிசிடி 4 ஏரோ மார்க்கில் இருக்குது. இந்த 11 by 3ன்றது வந்து நம்பர் லைனில் எங்கே வரும்? ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 11 by 3 வந்து நான் 11 வந்து 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 3.6666 கோயிங் ஆன். ஸோ இந்த 11 by 3 டிவைட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் வந்து 3.666. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டெசிமல் நம்பரில் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 7ஆக சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ 3 by 7. ஸோ அப்போ 3 by 7னா 3 by 7 எங்கே வந்து பிளாட் ஆகும்னா 3க்கும் 4க்கும் நடுவில் தான் 3 by 7 வரும். அப்போ 3 by 7 என்னது, நீங்கள் சப்போஸ் 3னா 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5. ஸோ அப்போ எந்த ஏரோனா அந்த டியோட ஏரோ தான் வந்து என்னது, இதுதான் வந்து என்னது இந்த இடத்துல 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து 3.5 இருந்துச்சுன்னா அப்போது டியோட ஏரோ வந்து என்னவாக இருக்கலாம், 3.7ஆக இருக்கலாம். அப்போது the answer is equal to D. So this is the position for 11 by 3 on the number line. 2.1ல third sum. Third sumல first sum I am going to do.
Okay, find any 5 rational numbers between 1/4 and 1/5. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் 2.1ல நான் வந்து சொல்லியிருக்கேன். a + b/2 அல்லது 1/2 எடுத்து a + bன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வச்சு நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த q1 நம்ம கண்டுபிடிக்கிறதுனால a + b/2ன்னு போட்டுக்கலாம். 1/2 வெளியில் எடுத்துட்டு a + bன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்ன q1 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டோம்? 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும். இதுலேருந்து இதுக்கு 1/4, q1, q2, q3, q4, q5. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து 1/5. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனாக இந்த 5 நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? q1 கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் q1. டு ஃபைண்ட் q1. ஃபர்ஸ்ட் நம்பர் q1 கண்டுபிடிக்கணும். q1 a இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர்னா 1/4, b இஸ் ஈக்குவல் டு 1/5 எடுத்திருக்கோம். ஓகேவா? a இஸ் ஈக்குவல் டு 1/4, b இஸ் ஈக்குவல் டு 1/5. அப்போ அப்ளை பண்ணும்போது q1 இஸ் ஈக்குவல் டு 1/4 plus 1/4, sorry 1/5 the whole divided by 2. இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 வெளியில் எடுத்துட்டு 1/4 plus 1/5 இப்படி போட்டோம்னா கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போ 1/2 into take LCM is 4 5s are 20, cross multiplication 1 into 5 plus 1 into 4. So the answer is equal to 1/2 into 9/20. Therefore the answer is equal to 9 divided by 40. This is q1. Next q2. q2 is equal to formula எப்படி வரும்னா a 1/2 into a plus q1. a plus q1. This is the q1 value. அப்போ this is q1. இது வந்து வேணா பாக்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிட்டோம்னா இது தெரிஞ்சுக்கும் q1. நெக்ஸ்ட் q1க்கு வந்து எப்படி போடுறோம்னா 1/2 into இங்கே வந்து a is equal to 1/4, q1 is equal to what? 9/14 எடுத்துக்கிறோம். அப்போ 1/2 into 1/4 plus 1/4, 9/40, 9/40 போட்டிருக்கோம். therefore 1/2 into, ஸோ இதில் வந்து LCM பார்த்தீங்கன்னா 40 is the LCM. 40 வந்து LCM. இந்த 4 வந்து 40ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 10 டைம்ஸ் இருக்குது. that 10 into 1 is equal to 10. 1 10 10. இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 40ல் வந்து எத்தனை 40s இருக்குன்னா 140 இருக்கும் ப்ளஸ் 19. ஸோ the answer is equal to 1/2 into 19/40. So the answer is equal to 19 divided by 80. This is for q2 is equal to 19/80. This is q2. Next q3. To find q3. To find q2. To find q3 means a is equal to 1/4, q2 is equal to 19/80. இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்னது? a 1/2 into a plus q2. This is the formula. Put box for formula. You have to put here also, put formula. Put box. Okay va? அப்போ therefore 1/2 into 1/4 plus 19/80. Take LCM. 80 is the LCM. இந்த 4 வந்து 80ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா வந்து 20 டைம்ஸ் இருக்கு. 20 டைம்ஸ் 20 into 1 வந்து 20 plus 80 வந்து எத்தனை டைம்? 80ல 1 டைம் இருக்குது. that is 19. இந்த 1/2 நம்ம இங்கே போட்டுட்டு that answer is equal to 20 plus 19 எவ்வளோ வரும்? 39. 1/2 into 39/80. So 1, that is 39 divided by 160. This is for q3. q3 is equal to 39 divided by 160. Next to find q4. Find q4. q4 formula என்ன வரும்னா 1/2 into a plus q3. Here a is equal to what? 1/4,
Q3 is equal to what? 39 by 160. So the answer is equal to 1 by 2 into 1 by 4 plus 39 by 160. That is equal to 1 by 2 into LCM is equal to 160. Now this is 40 times. Appo 40 times 40 into 1 time is equal to 40 plus 160 is 1 time irukku, appo that is 39. That is equal to 1 by 2 into 79 divided by 160. So therefore answer is equal to 79 divided by 320. This is for Q4. This is for Q4. Next, to find Q5. Q5, A is equal to 1 by 4. Q4 is equal to 79 divided by 320. Therefore, the formula Q5 is equal to 1 by 2 into A plus Q4. Therefore, 1 by 2 into 1 by 4 plus 79 divided by 320. Take LCM. 320 is the LCM. 1 by 2 இங்க போட்டுக்கலாம். 320 LCM. 4ல 320 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 80 டைம்ஸ். அப்போ 80 plus 79 is equal to 159. 159 divided by 1 by 2 into 1 by equal to 1 by 2 into 320. That is now repeat பண்றேன். 1 by 2 into 159 divided by 320. So the answer is equal to 159 divided by 640. Therefore, Q5 is equal to 159 divided by 340. Therefore, the numbers are 1 by 4, comma 4, comma 9 by 40, comma 19 by 80, comma 39 by 160, comma 79 by 320, comma 159 divided by 640, comma 1 by 5. This is the answer. ஆல்ரெடி சொல்லியிருக்கு ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸு. இது ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா 1 by 2 டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர் 0 கிடைக்காம வரது எல்லாமே என்னது இர்ரேஷனல் நம்பர். தட் இஸ் √3, √2, √5, √7, √11, √23. இதெல்லாம் இந்த ரூட்டில் வரது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது நமக்கு நம்ம டிவைட் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ 0 நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். டெர்மினேட்டிங் டெசிமல்னா என்னன்னா அதே மாதிரி தான். டெர்மினேட்டிங் டெசிமல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ரிமைண்டர் இஸ் 0. 0 வந்துச்சுன்னா டெர்மினேட்டிங் டெசிமல். 0 வராமல் ரிப்பீட்டடாக எலமெண்ட் வந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சம் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் கால்ட் டெர்மினேட்டிங் டெசிமல்னா அது நமக்கு டிவைட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 0வோட ஸ்டாப் ஆயிரும். ரிமைண்டர் 0 வந்தோடனே தட் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல். நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னா இப்போ இங்கே பாருங்கள் 2.444 போயிட்டே இருக்கும், 0.9999 போயிட்டு இருக்கு, 5.68 68 68. ஸோ ரிப்பீட்டடாக எலமெண்ட் வரும். பட் யூ வில் நாட் கெட் 0 ரிமைண்டர். 0ன்றதே உங்களுக்கு ரிமைண்டர் வராது. அதெல்லாமே என்னது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ இதை எப்படி ஷார்ட்டாக எழுதுனா 2.4 போட்டு மேலே பார். ஸோ மேலே பார் போட்டோன்னா இந்த 4ன்ற எலமெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0.9 பார். ஸோ 0.999 போதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 5.68னா அப்போ 5.68 68 68 போடணும். அதே மாதிரி 0.560 இங்கே 5க்கு பார் வரல, ஆனால் இந்த 68க்கு என்ன இருக்குது பார் இருக்குது. அப்போனா இது எப்படி வரும் 0.5 68 68
68 68ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே போகும். இதுதான் என்னது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ டெர்மினேட்டிங் டெசிமல்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போது 7/8. இப்போது 7/8னா இப்போ 7 வந்து 8 இல்லைனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து பாயிண்ட் வச்சுனா இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0 ஆட் பண்ணால் எத்தனை டைம்ஸ்னால் 8 டைம்ஸ். 8 8s are 64. 8 8s are 64. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 6. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து 0 சேர்த்துக்கிறீங்க. 0 சேர்த்தா இங்கே எத்தனை டைம்ஸ்னால் வந்து 7 டைம்ஸ். 7 8s are 56. 7 8s are 56. ரிமைண்டர் 4. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 0 ஆட் பண்ணிட்டோம். 4னா இந்த 8 4 டைம்ஸ் இருந்தால் 5 டைம்ஸ். 5 8s are 40. So 0. So the answer is equal to 7/8 is equal to, what is the answer? 0.875. So this is the terminating decimal. இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து 21 divided by 25. அப்போ 21 வந்து உள்ள போட்டு, ஸோ திஸ் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நமக்கு தெரியும். அப்போ வந்து 21 டைம். அப்போ வந்து பாயிண்ட் வச்சுக்கோலாம். பாயிண்ட் 21 25 கிடையாதுனால 0.210 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 8 டைம். 8 25s are what? 200. ரிமைண்டர் வந்து 10. அகெயின் வந்து புட் 0. அப்போ 4 25s are 100. So you'll get the 0. So this is the terminating decimal. அப்போ 21 divided by 25 is equal to 0.84. Next, okay, next வந்து minus 87 divided by 32. அதை divide பண்ணா the answer is equal to 2.71875 வருது. So the answer, so remainder will get the 0. Therefore, minus 87 divided by 32 is equal to 2.71875. So these are all what? These are all the terminating decimal. Okay, next minus 11 minus 4/11 நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து பாயிண்ட் வச்சுன்னா அப்போ வந்து 40 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ். 3 11s are 33. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 7. புட் 0 போட்டுட்டோம். மீதி வந்து 6 டைம்ஸ் 66. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 4. 0 ஆட் பண்ணிட்டா ரிமைண்டர் வந்து 3 இஸ் த கோஷன்ட்டு. அப்போது 33. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 70. அப்போது 6 டைமு. 6 11s are 66. Remainder is equal to 4. So it's going on. அப்போ நமக்கு என்னன்னா minus 4/11 is equal to 0.36. 36 is going on. Therefore நம்ம இது எப்படி ஷார்ட் ஆகுதுன்னா 36 repeated. So this is a non-terminating decimal. Next 11 divided by minus, so இங்கே minus put minus symbol, minus இங்கே போட்டுப்போம். 11 divided by 75. 11 divided by 75 நம்போது நமக்கு என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சோம். 0 1 10. 110ல 1 டைம் இருக்குது. 175s are 75. 175s are 75. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா 335. 0 ஆட் பண்ணால் 4 டைமு. 4 into 75 வந்து 475s are 300. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 50. 0 சேர்த்துக்கிட்டோன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து 6 டைம்ஸு. 675s are 450. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 50. ஆட் பண்ணிக்கிறோம். 0 ஆட் பண்ணிக்கிறோம். 675s are 450. ரிமைண்டர் 50. 0 ஆட் பண்ணிக்கிறோம். 6 times 675s are 450. Remainder is equal to 50. அப்போ is going on, போயிட்டே இருக்கு. So the answer is equal to 11 divided by 75 is equal to 0.1466 going on. இது எப்படி ஷார்ட் ஆகுதுன்னா this is a non-terminating decimal. ஏன் non-terminating decimal நமக்கு ரிமைண்டரில் 0 கிடைக்கல. அப்போது 0.146 மட்டும்தான் ரிப்பீட்டடாக இருக்கனால 6க்கு மேலே இந்த பார் போட்டால் we can understood for this is non-terminating decimal. Next 2.3.3 the period of decimal.
ஸோ இந்த பீரியட் ஆஃப் டெசிமல் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ், the number of repeating decimal is called the length of the period of decimals. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25 divided by 7 டிவைட் பண்ணனா you will get the answer, we got என்னன்னா 3.571428. இது வந்து ரிப்பீட்டடாக வரும். தட் இஸ் எப்படி வந்திருக்குன்னா 3.571428 again 571428 அது மாதிரி ரிப்பீட்டடாக வந்திருக்கனால என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே ரிப்பீட், இந்த ஃபுல் நம்பர் ரிப்பீட்டாக வருது. அப்போ வந்து இது ஷார்ட்டாக வந்து 3 பாயிண்ட் இந்த எழுதியிருக்கோம். ஸோ இப்போ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்னா எத்தனை நம்பர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வருது, 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல். இப்போ நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம்மில் 27 டிவைடட் பை 110. இப்போ 27 110 வந்து அதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 0.245. தட் இஸ் எப்படி வந்திருக்குன்னா 245 வந்திருக்கும். அதை தான் என்ன எழுதியிருக்காங்க 0.245. இதில் வந்து லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன எத்தனை நம்பர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு 1 and 2. ஸோ therefore the length of the period of decimal is equal to what? 2.3.4 conversion of terminating decimals in the rational numbers. ஸோ terminating decimals இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வந்து rational numbers-ஆக மாற்றணும், that is fraction numbers-ஆக மாற்றணும். ஸோ convert the following the decimal numbers in the form of p by q. p by q என்னது, p by q model numerator and denominator, where p and q are the integers and q is not equal to 0. So rational numbers q is not equal to 0. So first sum is 0.35, second sum is 2.176, then minus 0.0028. So first sum is 0.35. எப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பர் எழுதுனா 35 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க புள்ளினா 2 நம்பர்ஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ தட் இஸ் 100. 2 தள்ளி புள்ளி வச்சானா 100 டிவைடட் பை 100. 1 தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா 10. செகண்ட் சம், தட்ஸ் ஆல். செகண்ட் சம் வந்து 2.176. ஸோ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 2176. எத்தனை நம்பர்ஸ் தள்ளி புள்ளி வச்சுக்கோம் 1 2 3. எத்தனை நம்பர் டெசிமல் நம்பர்ஸ்னா 3 நம்பர்ஸ். அப்போ அது 1000. நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.0028. இது எப்படின்னா ஸோ 28 டிவைடட் பை 10,000. இதை வேணால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் 5 டேபிள் எடுத்திங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 7 டிவைடட் பை 20 டைம்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா வந்து எவ்வளோ வருதுன்னா வந்து 272. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 272 டிவைட் பை 125. இது வந்து அடிச்சிட்டோன்னா minus 7 divided by 2500. 2.5. Convert the following decimal numbers in the form of p by q. நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2.4ல் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் யூஸ் பண்ணி p by q ஃபார்ம் பண்ணோம். இங்கே வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம p by q ஃபார்மில் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து 0.3 பார். 0.3 பார்னா இது என்ன மீனிங் என்னென்னா 0.3333 கோயிங் ஆன். அப்போது கொடுத்துருக்க சம்ஸ் வந்து x is equal to 0.3 பார்னு எடுத்துக்கிறோம். இங்கே இதில் வந்து பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன வரும்னா, பீரியட் ஆஃப் டெசிமல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பீரியட் ஆஃப் டெசிமல் இங்கே எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது 1. அப்போ பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் ஈக்குவல் டு 1 மல்டிப்ளை பை 10. ஸோ 1 பீரியட் ஆஃப் டெசிமல் வந்துச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 10x is equal to 0.3 bar into 10. So what does that meaning means? That is equal to 0.3333 into 10. So the answer is equal to என்ன வரும்னா 3.3333 is going on dotted இருக்கிறோம். So this is equation number. அப்போ 10x is equal to 3.333. This is equation number 2. Now equation 2 minus 10 2 minus 1 2 minus 1 என்னும்போது இது இந்த ஈக்குவேஷனை இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் 3.3333 minus 0.3333
3 3 3 3 மைனஸ் பண்ணால் the answer is equal to என்ன வரும்னா வந்து 3. இது எல்லாமே 0 ஆயிரும். அப்போ இது 3.00 கிடைக்கும். இங்கே 10x minus x அப்படின்னு இருக்கும். That is equal to 9x is equal to 3. Therefore x is equal to 3/9. இதை அடித்து சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். 1/3. அப்போ x ஓட வேல்யூ is equal to 1/3. ஸோ நம்ம வந்து irrational நம்பர் எடுத்து, that is நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எடுத்து நம்ம வந்து p/q ஃபார்மில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சம் நம்பர் 2. சம் நம்பர் 2ல் வந்து 2.124. இங்கே பீரியட் ஆஃப் டெசிமல் எழுதிக்கலாம். பீரியட் ஆஃப் டெசிமல் is equal to 1 2 3. பீரியட் ஆஃப் டெசிமல் is equal to 1 2 3. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறது வந்து x is equal to 2.124 bar. That is equal to 2.124 124 அப்படி repeat ஆகும். This is equation number 1. Now equation 1 is multiply by இத்தனை தள்ளி வச்சுக்கோம். 1 2 3 அப்போ வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இப்போது 1000x is equal to 124 so this is result number 2. Now equation number 2 minus 1. 2 minus 1 என்பது 1000x minus x is equal to 2124.124 124 going on. அடுத்து வந்து 2.124 124 போட்டு நம்ம இதை சப்ராக்ஷன் பண்ணுறோம். சப்ராக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் என்ன வரும்? 0 0 0 0ன்னு ஆயிரும். 0.4ல் 2 போச்சுன்னா 2, நெக்ஸ்ட்டு 2 1 2. ஸோ அப்போது 1000xல் 1x போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 999. x is equal to 2122. அப்போ x is equal to 2122 divided by 999. This is p/q form. Third sum வந்து 0.45 bar. அப்போ இந்த x is equal to 0.45 bar. இது எப்படி ரிப்பீட்டட் ஆகுனா 0.4555 is going on. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொடுத்துருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 2 தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, 1 மட்டும் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ 1 மட்டும் அப்போ பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன எழுதிக்கலாம்? பீரியட் ஆஃப் டெசிமல் is equal to 1. அப்போ 10x. This is equation number 1. அப்போ equation 1 is multiply by 10. அப்போ equation 1 is multiply by 10. அப்போ வந்து 10x is equal to 4.555 etc. This is equation number 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 2 டெசிமல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவைடட் பை 100 வரும். அப்போது 100ஆல் அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 இஸ் மல்டிப்ளை பை 100. ஏன் 100னா இங்கே 2 தள்ளி நம்ம புள்ளி வச்சுருக்கனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 100x is equal to 45.555 going on. This is equation number 3. Therefore equation 3 minus 2 is equal to 100. Equation 3 minus 2 அப்போ 100x minus 10x is equal to 45.5555 etc. அடுத்து 4.555 etc. So the answer is எல்லாமே 0வா மாறிடும். அடுத்தது வந்து 5ல் 4 போச்சுன்னா 1 41. அப்போது 100xல் 10x போச்சுன்னா எவ்வளவு? 90x. 90x is equal to 41. Therefore x is equal to 41 divided by 90. The actual division
and classify the decimal expansion of the following numbers as terminating or non-terminating and recurring. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் எதுவுமே பண்ணாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது வந்து டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக சொல்லிட்டு ஆர் ரெக்கரிங் ஆர் நான் ரெக்கரிங் அது மாதிரி சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்போ 13 டிவைடட் பை 64 இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணணும், இந்த 2 பவர் எம்மில் இல்லைனா 5 பவர் என் வரணும். அது மாதிரி வந்துச்சுன்னா திஸ் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல். அது வரலைன்னா திஸ் இஸ் நாட் டெர்மினேட். இப்போ வந்து 64க்கு இப்போ இந்த 64க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 2 டேபிள் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 32. 2 டேபிள் எடுத்திங்கன்னா 16. 2 டேபிள் எடுத்திங்கன்னா 8. 2 டேபிள் எடுத்திங்கன்னா 4. 2 2 2 1 1 2 3 4 5 6. அப்போது that is the 64 என்னது 2 power 6. ஸோ திஸ் இஸ் அப்போ 2 to the பவரில் வந்துருச்சு இந்த ஃபார்முலா. அப்போ திஸ் இஸ் a as a terminating decimal. Terminating decimal. அடுத்த சம் செகண்ட் சம் வந்து -71 டிவைடட் பை 125. இப்போ இந்த 125 இதே மாதிரி எல்சிஎம் மெத்தடில் போட போகிறோம். 125 வந்து அதாவது 5 டேபிள் எடுத்துனா எத்தனை டைம்ஸு, 2 டைம்ஸு, 5 டைம்ஸு, அகெயின் 5 டேபிள் எடுத்துனா 5 டைமு, 5 டேபிள் 1. அப்போது தட் இஸ் -71 டிவைடட் பை 5 to the power of 3. ஸோ இதுவும் வந்து 5 பவரில் வந்ததுனால அப்போ இது என்னது டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3 வந்து 343 டிவைடட் பை 375. ஸோ 43 டிவைட் பை 375 375க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 5 டேபிள் எடுக்கிறோம். 5 டேபிள் எடுத்தினா எத்தனை டைம்ஸு, 5 டேபிள் எடுத்தால் வந்து 7 டைம்ஸு 75 டைம்ஸு. அகெயின் 5 டேபிள் எடுத்தால் எத்தனை டைம், 15 டைம்ஸு. அகெயின் 5 டேபிள் எடுத்தால் எத்தனை டைம்ஸு, 3 டைம்ஸு. ஸோ 3 டைம்ஸு தென் 3 வந்து 1 டைம். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், 43 டிவைடட் பை 3 to the power of 1 ஒரு 3 தான் இருக்குது இன்ட்டு 5 to the power of 1 2 3 4 3. அப்போது 5 to the power of 3 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ஏன் நான் டெர்மினேட், நம்ம டெர்மினேட்டிங்னா 2 பவர் எண்ணில் வரணும், இல்லைனா வந்து 5 பவர் என், இல்லைனா 2 பவர் எம்மில், 2 பவரில் வரணும், இல்லைனா 5 பவர் எம் 5 பவரில் வரணும். ஆனால் இங்கே வந்து 3 பவர் இருந்திருக்குன்னா திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம் 31 டிவைடட் பை 400. அப்போ 400க்கு நம்ம வந்து எல்சிஎம் மெத்தடில் ரூட் கண்டுபிடிக்கும் போது 2 டைம்ஸ் எடுக்கிறீங்க 200, அகெயின் 200, அகெயின் 2 டைம் எடுத்தால் 100, 2 டேபிள் எடுத்தால் 50, தென் 2 டேபிள் எடுத்தீங்கன்னா 25, 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 5 டைமு, 5 டேபிள் 1 டைம். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 31 டிவைடட் பை 2 to the power of 1 2 3 4 into 5 to the power of 2. So this is as a terminating decimal. Terminating decimal. நம்ம கொடுத்துருக்கிறது வெரிஃபை தட் எக்ஸாம்பிள் 2.7 வெரிஃபை தட் 1 is equal to 0.9 bar சொல்லி ப்ரூஃப் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேக் வந்து RHS எடுத்துக்கிறோம். RHS வந்து x is equal to 0.9 bar, that is equal to 0.9999. This is going on, this is equation number 1. Now multiply. Equation 1 is multiply by 10. ஏன்னா period of decimal எவ்வளோ வருது, period of decimal is equal to 1 தான். அப்போ 1 அப்போ 10. அப்போது 10x is equal to 0.9999 into 10 அப்படின்னு பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னா 10x is equal to 9.9999 it's going on. Now this is equation number 2. Therefore equation 2 minus 1. அப்போ 10x minus x is equal to 9.9999 minus 9999. அப்போ this is எல்லாம் என்ன வரும் 0, அப்போ 9. அப்போ 10x x போச்சுன்னா எவ்வளவு 9x is equal to 9. அப்போ x is equal to
9.9. அடுத்த எவ்வளவு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? LHS. Therefore RHS equal to LHS.